நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் உபாதைகளால் சிகிச்சை பெற வந்து நாய்கள் இருப்பதால் மேலும் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனை நோயாளிகள் பிரிவில் நாய்கள் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி தற்போது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், வீடியோ குறித்தான விரிவான தகவல்கள். அதாவது தென் மண்டலங்கள்ல இருக்கிற மருத்துவமனைகள்னு சொல்ல போறதா இருந்தா திருநெல்வேலி மருத்துவமனையை சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இங்க வந்து சிகிச்சை பெற்று வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த நுரையீரல் சம்பந்தமாகவோ இருதயம் சம்பந்தமாகவோ உள்ள எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் மிகச்சிறந்த முறையில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையே சொல்லலாம். இந்நிலையில இந்த அரசு மருத்துவமனையில ஏறத்தாழ ஒரு 2000 பேர் வந்து உள்நோயாளிகளாகவும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தினமும் வந்து சிகிச்சை பெற்று போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில மருத்துவமனை நுழைவாயில் பக்கத்துலதான் என்னன்னா எமர்ஜென்சி, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு, அதே மாதிரி மாரடைப்பு சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள்ல எப்பவுமே அதிக அளவுல நோயாளிகள் சுத்திட்டு இருக்கிற ஒரு நேரத்துல அதிக அளவுல தெருநாய்களும் தற்போது சுத்த ஆரம்பிச்சிருக்குது. அதாவது மருத்துவமனை நிர்வாகம் வந்து இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழ்நிலையில அங்க வந்து உணவை தேடி வரக்கூடிய நாய்கள் வந்து அங்க சண்டையிடுறதும் அதே மாதிரி அதை விரட்ட முயல்றவர்களை கடிக்கிற ஒரு சூழ்நிலையும் தற்போது உருவாகி இருக்குது. அரசு தரப்புல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டாலும் நோயாளிகள் என்ன பண்றாங்கன்னா அங்க வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து பாவம் பார்த்து சாப்பாடு வைக்கிற ஒரு சூழ்நிலையில அது மீண்டும் மீண்டும் அங்கேயே சுத்தி கொண்டு வருகிறது. இதனால என்னன்னா அடிக்கடி நாய்க்கடி உள்ள ஒரு சில பிரச்சனைகளும் சமாளிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் தற்போது வரை அங்க உள்ள நோயாளிகள் இருக்காங்க. மருத்துவமனை நிர்வாகம் மட்டுமல்லாது மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற தெருநாய்களை அப்புறப்படுத்தணுங்கிறதா இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.